ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரேணுகா மாலதி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான். இன்னைக்கு எங்கள் அத்தையோட பொண்ணுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன், அதனால ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நாங்கள் ஊற வச்சுருக்கோம். கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கோம், மீன் மேக்கர் வேக வச்சது, வெங்காயம், தக்காளி, புதினா, ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை, இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அத்தை இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க முன்னாடியே பாத்திரத்தெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம பட்டை போட்டுக்கலாம், லவங்கம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், பிரியாணி இலை போட்டுக்கலாம், அது கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதத்துக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஆக்சுவலி இப்போ லேட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் அங்கே சீக்கிரம் போயிடணும். 6 மணிக்குள்ளே அங்கே நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன். அதனால் அவங்க சாப்பிட்றதுக்காக முன்னாடியே கொண்டு போகணும். நாங்கள் லேட்டாக ஆரம்பித்தோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. வாங்க, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு. இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் இப்போ நம்ம கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
நல்ல ஸ்மெல் வந்திருக்கு. இப்போ இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வேகட்டும். வாங்க காய்கறிலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியில் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். எத்தனை கிலோ அரிசி சேர்த்து? 1.25 கிலோம்மா. 1.25 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சு 1.25 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அகைன் நம்ம மூடி வச்சுக்கலாம். வாங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸ்லாம் நல்லா வெந்து மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போது அகைன் நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு டம் போட்டுக்கலாம். ரைஸ் நல்லா வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம டம்க்கு வச்சாச்சு. வாங்க கொஞ்ச நேரம் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அது டம்லேயே வேகட்டும். வாங்க டம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி இப்போ எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வர வரப்பா. ரைஸ் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. ரைஸ் உடையலை, பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அகைன் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பதம் மாதிரி இருக்குது. நம்ம அகைன் இந்த மாதிரி டம் போடும்போது ரைஸில் இருக்க அந்த ஈரம் நல்லா போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.